இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைமைத்துவத்தில் எந்த மாற்றமும் இல்லை, முதலமைச்சர் சவுகான் யாவ் அலுவலகம் கூறுகிறது. பினாங்கு வாழ் இந்துக்களின் கோவில்கள், இடுகாடுகள், இந்து நலன் சார்ந்த சொத்துக்கள் மற்றும் கட்டடங்களை நிர்வகித்து வரும் பழம்பெரும் அமைப்பான பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைமைத்துவத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று மாநில முதலமைச்சர் சவுகான் யாவ் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைமை ஆணையராக இருந்து வரும் ஜுலுத்தோங் எம்பி RSN ராயர் கடந்த மாதம் நடைபெற்ற ஜாசிகா தேர்தலில் தோல்வி கண்டதை தொடர்ந்து இந்து அறப்பணி வாரியத்தின் தலைமைத்துவத்தில் அதிரடி மாற்றங்கள் நடைபெறவிருப்பதாக ஆருடங்கள் வலுத்து வருகின்றன. எனினும் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் நடப்பு தலைமைத்துவ வரிசையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று முதலமைச்சரின் அலுவலகம் நேற்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையின் வழி உறுதிப்படுத்தியுள்ளது. பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைமைத்துவ பொறுப்பில் இருப்பவர்களின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதம் முடிவடைகிறது. அதுவரையில் அந்த வாரியத்தின் நடப்பு பொறுப்பாளர்கள் வரிசையில் மாற்றம் ஏற்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி நடப்பு தலைவர் RSN ராயர், துணைத் தலைவர் டாக்டர் லிங்கேஸ்வரன் மற்றும் இதர ஆணையர்கள் அனைவரும் தங்கள் பொறுப்பில் நிலைநிறுத்தப்படவிருக்கின்றனர். அதேவேளையில் இந்து அறப்பணி வாரியத்தின் தலைமைத்துவத்தில் மாற்றம் செய்வதற்கான எந்தவொரு விவாதமும் ஆட்சிக்குழு கூட்டத்தில் நடைபெறவில்லை என்பதையும் முதலமைச்சரின் அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த 1906 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் சட்டத்தின் கீழ் ஓர் ஆணையரின் கூடியபட்ச பதவிக்காலம் 2 தவணை அல்லது 2 ஆண்டுகளாகும். பினாங்கு ஆளுநரால் பதவிக்காலம் நீட்டிக்கப்படாத வரையில் அவர்கள் 2 தவணை காலம் மட்டுமே பதவி வகிக்க முடியும். அந்த வகையில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தில் 13 ஆணையர்களில் ஒருவராக RSN ராயர் கடந்த 2008 ஆண்டிலிருந்து சேவையாற்றி வருகிறார். கடந்த 2023 ஆண்டு அந்த ஆணையத்தின் தலைவராக ராயர் நியமிக்கப்பட்டார். கடந்த செவ்வாய்க்கிழமை எரிவாயு குழாய் வெடி விபத்து நடந்த புத்ரா ஹைட்ஸ் பகுதியை மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று காலையில் நேரில் சென்று பார்வையிட்டார். காலை 9:50 மணிக்கு வருகை தந்த மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமை ஸ்லாங்கூர் ரஜமுடா தங்கு அமீர் ஷா மற்றும் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் புத்ரா ஹைட்ஸ் பள்ளிவாசலில் அடைக்கலம் புகுந்துள்ள பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரில் சந்தித்து மாமன்னர் ஆறுதல் கூறியதுடன் நன்கொடையையும் உதவி பொருட்களையும் வழங்கினார். அதற்கு முன்னதாக எரிவாயு குழாய் வெடி விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்லாங்கூர் அரசு அளிக்கவிருக்கும் நிவாரணம் குறித்து மாமன்னருக்கு மந்திரி பசார் அமீருடின் ஷாரி விளக்கம் அளித்தார். நாட்டின் புதிய தலைமை நீதிபதியாக அப்பீல் நீதிமன்றத்தின் தலைவர் அபங் இஸ்கண்டா அபங் ஹஷீம் நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் தலைமை நீதிபதி பொறுப்பிலிருந்து வரும் ஜூன் மாதம் பணி ஓய்வு பெறவிருக்கும் தங்கு மைமோன் துவான்மாட்டிற்கு பதிலாக அபங் இஸ்கண்டா நியமிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. நீதி பரிபாலனத்துறையின் உச்ச பதவியை சரவா மாநிலத்தைச் சேர்ந்த யாரும் இதுவரையில் வகிக்காத நிலையில் அப்பதவிக்கு அபங் இஸ்கண்டா நியமிக்கப்படுவது வியூகம் நிறைந்தது என்று கூறப்படுகிறது. சரவா சிபுவில் பிறந்து வளர்ந்தவரான 65 வயது அபங் இஸ்கண்டா அப்பீல் நீதிமன்ற தலைவராக நியமிக்கப்படுவதற்கு முன்னதாக சபா சரவா தலைமை நீதிபதியாக சேவையாற்றியவர் ஆவார். நாட்டின் தலைமை நீதிபதியாக அபங் இஸ்கண்டா நியமிக்கப்படுவது மூலம் சரவா மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் நாட்டின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்பது இதுவே முதல் முறையாகும். மலேசிய அரசியலில் கடந்த 30 ஆண்டு கால அனுபவத்தை கொண்ட PKR கட்சி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் ஒரு நடுநிலையான நாட்டை உருவாக்குவதோடு ஒரு சிறந்த தேசத்தை கட்டமைக்கும் தனது லட்சிய தடத்திலிருந்து விலகாது என்று அதன் தகவல் பிரிவு தலைவர் டத்தோ ஃபமி ஃபர்சேல் தெரிவித்துள்ளார். 26 ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த 1999 ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி PKR கட்சி அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. நாட்டில் ஊழல், லஞ்சம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றுக்கு எதிராக தனது போராட்டத்தை முன்னிறுத்தி ரிஃபோமாசி என்ற முழக்கத்துடனும் முகத்துடனும் PKR கட்சி மக்களை சந்தித்தது. நாட்டில் பல்வேறு மாற்றங்களையும் சமூக நீதியையும் சிறந்த நல்லாட்சியையும் கொண்டு வருவதே PKRின் லட்சியமாகும்.
வீதியிலிருந்து வாக்களிப்பு மையங்கள் வரை மேற்கொள்ளப்பட்ட நீதி போராட்டத்தின் விளைவாகவே பிற கட்சிகளுடன் இணைந்து மடானி அரசாங்கத்தை நிறுவுவதற்கான வாய்ப்பு அதற்கு கிட்டியது என்று ஃபாமி குறிப்பிட்டார். ஸ்லாங்கூர் பத்தங்காலியில் 77 ஆண்டுகளுக்கு முன்பு 24 பால்மர வெட்டு தொழிலாளிகள் பிரிட்டிஷ் இராணுவத்தினரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் வருத்தம் தெரிவித்திருப்பதை அரசாங்க சார்பற்ற அமைப்பு ஒன்று வரவேற்றது. கடந்த 1948 ஆண்டு டிசம்பர் 11, 12 ஆகிய தேதிகளில் பத்தங்காலி சுங்கைரிமோ தோட்டத்தில் கம்யூனிஸ்ட்காரர்கள் என்று கூறி அப்பாவி பால்மர வெட்டு தொழிலாளிகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்காக தார்மீக பொறுப்பை ஏற்கவும் வருத்தத்தை தெரிவிக்கவும் பிரிட்டன் இதுநாள் வரை மறுத்து வந்தது. எனினும் ஆண்டுகள் பல உருண்டோடினாலும் 1948 ஆண்டு நிகழ்ந்த அந்த கொடூர சம்பவத்திற்கு கடைசியில் பிரிட்டன் தனது வருத்தத்தை பதிவு செய்திருப்பது நீதிக்கு கிடைத்த வெற்றியாகவே கருதப்படுகிறது என்று பத்தங்காலி படுகொலை எதிர்ப்பு இயக்கம் தெரிவித்தது. கடந்த மார்ச் 31 வெளியிடப்பட்ட கடிதத்தின்படி இந்த சம்பவத்திற்கு தனது வருத்தத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் பதிவு செய்திருப்பதாக அதன் இந்தோ பசிபிக் நாடுகளுக்கான இணை அமைச்சர் கேத்ரின் தெரிவித்திருந்தார். இந்த படுகொலையானது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஆறா துயரை ஏற்படுத்திய ஒரு சோக வரலாறாகும் என்பதை பிரிட்டன் ஒப்புக்கொண்டது. உயிரிழந்தவர்கள் அரசு எதிர்ப்பாளர்கள் என்ற ஒரு தவறான தோற்றத்தை ஏற்படுத்தி கட்டுக்கதை உருவாக்கப்பட்டிருந்ததை பிரிட்டன் ஒப்புக்கொண்டது. பிரிட்டனின் இந்த கடிதம் மிக கவனமாக தயார் செய்யப்பட்டிருந்த போதிலும் இழப்பீடுகள் பற்றி அது எதுவும் குறிப்பிடவில்லை. எனினும் அது தனது வருத்தத்தை பதிவு செய்திருப்பது மூலம் அச்சம்பவத்தில் உண்மையிலேயே அப்பாவிகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்பதை உறுதி செய்துள்ளது. இருப்பினும் இந்த கொலையில் உயிர் நீத்த அந்த 24 பால்மர வெட்டு தொழிலாளர்கள் நினைவாக பத்தங்காலியில் ஒரு ஞாபகார்த்த சின்னத்தை பிரிட்டன் நிறுவ வேண்டும் என்று அந்த அரசாங்க சார்பற்ற அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. வரலாற்று காயங்களை குணப்படுத்துவதற்கும் நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் ஒரு படியாக பிரிட்டன் வழங்கிய இந்த அங்கீகாரத்திற்காக தாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளதாக அந்த அரசு சாரா இயக்கம் குறிப்பிட்டுள்ளது. நிலத்தடி எரிவாயு குழாய் வெடி விபத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட புத்ரா ஹைட்ஸ் பகுதியில் உள்ள பல லட்சம் ரிங்கிட் பெருமானமுள்ள பங்களா வீடுகள் பாதி விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. புத்ரா ஹைட்ஸில் உள்ள ஒரு பங்களா வீடு பாதி விலைக்கு விற்பனை செய்யப்படும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 மாடிகளை கொண்ட அந்த பங்களா வீடு வரும் ஏப்ரல் 30 வரை 62 லட்சம் வெள்ளிக்கு விலை மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது. தற்போது அந்த வீடு பாதி விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அந்த ஆடம்பர வீடு ஏலம் விடப்பட்டதில் 33,30,000 வெள்ளிக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.